வெல்கம் டு எஸ்கே ஃபோட்டோகிராஃபி சேனல் நண்பா. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோகிராஃபி போடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் டியூட்டோரியல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் நண்பா. ஸோ நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அங்கே போடக்கூடிய ஃபோட்டோஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் நண்பா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய 2 மெயின் டூல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஃபைல் நியூவில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ச்சஸ் அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வித் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 6ன்னு பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறோம். ஸோ நான் எனக்கு வித்து 6 வேணும் அண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 வேணும். ஸோ நான் 4ன்னு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிக்சல் வந்து இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் RGB கலர்ஸ், அப்புறம் 8 பிட்ஸ், ஒயிட் கலர் பேக் கண்டென்ட்லேயே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் RGB அந்த இதுலேயே இருக்கட்டும். ஸோ ஸ்கொயர் பிக்சல் அதே தான். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் நேம் என்ன செட் பண்ணணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து டூல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் போட போகிறேன். ஏன்னா வந்துட்டு நான் டூல்ஸ் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த ப்ராஜெக்ட் நேம் டூல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஓகே கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டூல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ் டூல். ஸோ ஃபைலில் போய்ட்டு மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எஸ் 1 மினிட் எங்கே இருக்குது? ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த ஃபோட்டோ. ஸோ இப்போ இந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வந்து லெஃப்ட் கிளிக் கொடுத்து நம்ம இது வந்து எப்படி மூவ் பண்ணி அந்த இடத்துக்கு மூவ் பண்ணோம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ மூவ் டூல் வச்சு இந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக்கோடு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே விடாமல் கொடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர வரைக்கும் லெஃப்ட் கிளிக்கை வந்து நம்ம பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது. லெஃப்ட் கிளிக்கோடு அப்படியே சேர்த்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் மட்டும் லாக் பண்ணியாச்சு. ஸோ லாக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் மார்க்யூ டூல் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் எம். ஸோ இதை நம்ம அப்படியே அழகாக கட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ எனக்கு தேவையான சைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். மூவ் டூலில் வச்சு நான் இங்கேருந்து அதே மாதிரி லெஃப்ட் கிளிக் கொடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சிடுறேன். ஸோ எனக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அதே மாதிரி வந்துருச்சு. வேணால் கூட நான் இது டபுள் சைஸ் என்னது எடிட் பண்ணி நம்ம எப்படியும் வேணுமோ நம்ம அதுக்கு வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது திருப்பி இதே இடத்துல இருக்கும், இங்கேயுமே இருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எலிப்ஸ்ட் மார்க்கெட் டூல்னு ஒன்று இருக்கும். ஸோ எலிப்ஸ் மார்க்கெட் டூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சர்க்கிள் சைஸில் வரும். அது ரெக்டாங்கிள் சைஸில் ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் வரும். ஸோ இப்போ நான் சர்க்கிள் சைஸில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சைஸில் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் மூவ் டூல் லெஃப்ட் கிளிக் அதே மாதிரி கொடுத்து இங்கே மறுபடியும் நம்ம கொண்டு வந்து நான் இது மறுபடியும் அதே மாதிரி சின்னதாக இங்கே வச்சுருவேன். ஸோ எனக்கு தேவையான சைஸில் நான் அந்தந்த ப்ரைஸில் வேணுறப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நண்பா. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் நிறையா டூல்ஸ் பற்றி எல்லா டூல்ஸ் பற்றியுமே நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறோம்.